இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்கின்றார். கிறிஸ்துமஸ்க்கு முன்னாளில் இருந்து நாட்டின் பல இடங்களில், அது குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பரவலாக வன்முறை நடந்திருக்கிறது. மோகன் பகவத் RSS தலைவர் சொல்றாரு, அரசமைப்பு ரீதியாக எந்த விதமான மாற்றமும் செய்ய வேணாம், நம்ம நாடு ஏற்கனவே வந்துட்டு இந்து ராஷ்டிரம் தான் அப்படின்னு சொல்றாரு. பாரதிய ஜனதா வந்துட்டு தனது ஒரு கோர முகத்தை காட்டுது. அது பீகார் வெற்றி இருக்குங்களே, அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட கொடுத்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னும் சில ஆண்டுகள் ஆகலாம் இந்து ராஷ்டிரமா மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மோகன் பகவத் இப்ப அது இந்து ராஷ்டிரம் தானே அப்படின்றாரு. ரொம்ப வேகமா வேலை செய்யறாங்க. RSS ஆதரவான ஒரு மனநிலையை உருவாக்க ப்ரொஃபஷனல் வழியா வந்துட்டு பிஜேபி RSS காரங்க மூவ் பண்றாங்க. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே. ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பக்கத்தில் நமது நாட்டினுடைய தலைவர்கள், குறிப்பாக இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கிறார். எல்லோரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்கின்றார். ஆனால் இன்னொரு பக்கம் கிறிஸ்துமஸ்க்கு முன்னாளில் இருந்து கிறிஸ்துமஸ் நாள் வரை பார்த்தீர்களானால் நாட்டின் பல இடங்களில், அது குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பரவலாக வன்முறை நடந்திருக்கிறது. ஒரு 4-5 வன்முறையை பற்றி தான் நம்ம பேப்பர்ல பார்க்குறோம். பரவலாக நடந்திருக்கிறது, தாக்குதல் நடந்திருக்கிறது. அந்த கிறிஸ்துமஸ்க்காக அந்த மிட் நைட் மாஸ் என்று சொல்லக்கூடிய நள்ளிரவு பிரார்த்தனைக்கு சென்று விட்டு திரும்பிய கிறிஸ்தவர்கள் மீது கிண்டல் அடித்திருக்கிறார்கள், கேலி கூறி இருக்கின்றார்கள், தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அது வழக்குப்படி பார்த்தோன்னா எவ்வளோ அப்படின்றது தெரியும். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துமஸ்க்காக விற்கக்கூடிய அந்த பொம்மைகள், சித்திரங்கள், அந்த கடைகளின் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. இன்னொரு இடத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு பதவாற்றம் செய்யத்தான் அப்படின்னு சொல்லி அந்த பழைய முழக்கம், அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய வன்முறை. எல்லா தலைவர்களும், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்ட பலரும் இதை கண்டித்திருக்கிறார்கள். இது மத சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல், அரசமைப்பின் மீதான தாக்குதல். இந்த நாடு பல்வேறுபட்ட பண்பாடுகளை, மதங்களை, வழிபாடுகளை கொண்டுள்ள ஒரு நாடு. இதில் முதலில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் மதச்சார்பின்மை தான் என்று அடிக்கடி வலியுறுத்துவதற்கு காரணம், ஆட்சியாளர்கள் எவ்விதமான மத பார்வையுடனும் தாங்கள் சார்ந்த மதத்தினுடைய பார்வையுடன் இந்த நாட்டுடைய விவகாரங்களை அணுகக்கூடாது என்பதே செக்குலரிசம். டு பி செக்குலர் அப்படின்றது தான் நம்மளுடைய பாலிட்டி. அரசியலே, ஆட்சி மற்றும் அரசியலே அப்படிதான் இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா நான் மதவாத அரசியலை அனுமதிச்சுட்டு கூடவே மதச்சார்பின்மையும் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா இந்த சங் பரிவாரங்கள் அப்படின்றவங்க, அது விஸ்வ இந்து பரிஷத் ஆகட்டும், இந்து முன்னணி ஆகட்டும், அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஆகட்டும், RSS ஆகட்டும், பஜ்ரங் தள் ஆகட்டும், எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் போட்டு உடனடியே அவங்க உருவாக்குறது மத வெறியை தான் தூண்டுறாங்க, கலவரத்தை தான் தூண்டுறாங்க. திருப்பரங்குன்றத்தை நாம் பார்க்கணும். வரலாற்றுல அப்படி ஒரு வழமையே இல்லை. அந்த உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தூண் மீது தான் நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு வரலாற்றிலே இடம் இல்லை. 95 பல்வேறுபட்ட ஆதாரங்கள் இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா தி ஹிந்து பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. அப்பொழுது நடந்தது என்ன சொன்னாங்க கோர்ட்ல அப்படின்னு. இவ்வளவு விடயங்களை வந்து எடுத்து சொல்றோம். இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த இடம் வந்துட்டு அவங்களுக்கு சொந்தம் இல்லை, அங்க இந்து கோயில் இருந்தது, அங்க ராமர் கோயில் இருந்தது, அங்க கிருஷ்ணன் கோயில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது. எதுக்குன்னா வன்முறையை நோக்கி. இந்த வரலாறு தெரியும். இதே திருப்பரங்குன்றம் தொடர்பா பேச வந்த RSS தலைவர் மோகன் பகவத் என்ன சொன்னாருன்றது நான் பதிவு பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் நீங்க. இந்த தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமா வர வேண்டும், இந்த தீர்வு நம்மளுக்கு சாதகமா வர வேண்டும், அப்படி இல்லைன்றா இந்திய அளவில் இதை கொண்டு போவோம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போறாரு. இங்க வந்துட்டு என்ன காரணம்?
மிக மிக சாதாரணமானது. அது அவருடைய அரசியல் யுக்தி, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான யுக்தி. பாரதிய ஜனதா கட்சி RSS யுக்தி மத கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் பெரும்பான்மை சிறுபான்மையாக இந்திய சமூகத்தை உடைத்து சிறுபான்மை மதங்களின் மீது பெரும்பான்மையினுடைய வன்முறையை தொடர்வதாக இவர்கள் தொடர்பார்கள். அதான் அயோத்தியில் ஆரம்பிச்சு அந்த வெற்றிகரமான அதற்கு பிறகு அந்த அரசியலுக்கு நாடு முழுவதும் அதை வந்துட்டு பரப்புறாங்க. ஒன்றும் வேண்டாம், அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னம்னா முஸ்லீம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்டியன்களுக்கு எதிராகவும் எங்கேயாவது யாராவது ஒரு சாமியார் வந்துட்டு பேசுவாங்க. இது அமெரிக்கால இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜெனோசைடு வாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணையதளம், ஜெனோசைடு வாட்ச் அப்படின்றது. அதில் நீங்க பாத்தீங்கன்னா இந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கால் ஃபார் ஜெனோசைட் அகேன்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், இது போன ஆண்டு பேசுறது யாரு? ஆதேஷ் சோனி. இவர் வந்துட்டு பஹரான்பூர், ஜானக்பூர் அண்ட் கணேஷ்பூர் அப்படின்னு சொல்லிட்டு சத்தீஸ்கர்ல வந்துட்டு, சத்தீஸ்கர்ல கணிசமான அளவுக்கு கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசம் இருந்துட்டு பிரிக்கப்பட்ட மாநிலம் அது சத்தீஸ்கர். அங்க பாத்தீங்க அப்படின்னம்னா ஆதேஷ் சோனி அப்படின்றவர் ஒவ்வொரு கிறிஸ்டியன் பெண்களை வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தணும், கிறிஸ்தவ ஆண்களை வந்துட்டு கொல்லணும், அதே மாதிரி குழந்தைங்களையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. He calls for one leader, Adesh Soni, declared that the plan is to rape and kill all Christian men, women and children in the villages. He calls for Christian leaders to be executed and any trace of Christianity erased from the region அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இதே மாதிரி அதுக்கு முன்னாடி இன்னொரு மதவெறியை வந்துட்டு பேசுறான். அவன் வந்துட்டு பேசும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, நம்மள ஒரு 100 பேர் இயந்திர துப்பாக்கி எடுத்துட்டு போனா போதும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாதி முஸ்லீம்களை அழிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்து ராஷ்டிரமும் ஆகும் அப்படின்றது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னம்னா மோகன் பகவத் RSS தலைவர் சொல்றாரு, அரசமைப்பு ரீதியாக எந்த விதமான மாற்றமும் செய்ய வேணாம், நம்ம நாடு ஏற்கனவே வந்துட்டு இந்து ராஷ்டிரம் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லவே கூடாது. அரசமைப்பின்படி இந்தியா இஸ் எ டெமோக்ரஸி, ஒரு செக்குலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இப்படிதான் சொல்லி ஆகணும். ஆனா அவர் சொல்றாரு இப்பவே அது வந்துட்டு இந்து ராஷ்டிரமா தான் இருக்குது அப்படின்றாரு. ஆமா, அதான் இப்போ நடக்குது. ஒன்றும் இல்லை, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர் ஃப்ரம் பெங்கால் கில்டு இன் ஒரிசா. என்ன அப்படின்னா பெங்கால்ல பேசினான். இதெல்லாம் ஒரிசால நடக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒருத்தர் ஜான் ஸ்டீன் அப்படின்றவங்க ஒரு 2 குழந்தைங்களையும் அப்படியே வச்சு கொளுத்துறாங்க. அப்படி கொளுத்தி அந்த கொலகாரனுக்கு வந்துட்டு லாயரா வாதிட்டவர் தான் இன்னைக்கு வந்துட்டு ஒடிசானுடைய சீஃப் மினிஸ்டர் உட்காந்துட்டு இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெங்காலியை வந்துட்டு அடிச்சே கொண்டுட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜி கண்டிச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஆட்சி பொறுப்பை ஏற்றோன்னா இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு தர்மம், இதெல்லாம் ஒரு அறம், இப்படிதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு ஒரு ஐலண்டு மாதிரி தனிச்சு நிற்கக்கூடிய இடங்கள்லாம் எது பாருங்க. இன்னைக்கு காங்கிரஸ் ஆள்றதுனால கர்நாடகா பாதுகாப்பா இருக்கு, தெலுங்கானா பாதுகாப்பா இருக்கு, தமிழ்நாடு திமுகனால, அங்க கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யறதுனால கேரளா, மற்ற எல்லா இடங்கள்லையுமே இது நடந்துச்சு. இதுல இருந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னன்னா நாம எந்த கட்சியை எந்த கூட்டணியை செலக்ட் பண்றோம் அப்படின்ற போது அது செக்குலர் தானா, அந்த தலைவருக்கு வந்துட்டு மதச்சார்பற்ற அந்த தன்மை இருக்கா, கிரெடென்ஷியல் இருக்கா, அப்படி பார்த்துதான் செய்யணும். இந்த நாட்டில் வித்தியாசத்தை பார்க்க போனோம்னா ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு முழக்கம் ஒண்ணு இருக்கு. அதாவது பன்முகத்தன்மையிலும் ஒரு ஒற்றுமை, அதுதான் இந்தியா அப்படின்னு. இல்லாட்டி இந்தியா கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னம்னா ஒரு ஃபேக்டரி கூட இயங்க முடியாது, ஒரு தெருவில் கூட நம்ம வந்துட்டு அமைதியா இருக்க முடியாது. ஸோ அன்றைக்கு பாரதிய ஜனதா வந்துட்டு தனது ஒரு கோர முகத்தை காட்டுது. அது இந்த பீகார் வெற்றி இருக்குங்களே, அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்துருச்சு. இதுக்கு மேல என்ன ஆனாலும் சரி நம்ம தானே ஜெயிப்போம். அது மோடி, அமித்ஷா, தேர்தல் ஆணையம், EVM இது உறுதிப்படுத்துறோம். அதனால நம்ம செய்ய வேண்டியது என்னது, இந்த நாடு இந்து ராஷ்டிரம். அதனால தான் அந்த பேச்சு பேசுறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னும் சில ஆண்டுகள் ஆகலாம் இந்து ராஷ்டிரமா மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மோகன் பகவத் இப்ப அது இந்து ராஷ்டிரம் தானே அப்படின்றாரு. ஏன்னா நீதிமன்றத்திலே அப்படிப்பட்ட நீதிபதிகள் வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நீதிமன்றம் அவங்கதான், ஆட்சி பியூரோக்ரஸின்னு சொல்லக்கூடிய அவர்களும் அது அவங்கதான், அதிகாரிகளும் அவங்கதான், ஆட்சி அவங்க கையில தான். இன்னும் அந்த மாநில அதிகாரங்களும் அவங்ககிட்ட போச்சுன்னா என்ன நடக்கும்ன்றதை நீங்க பாருங்க. எதற்குமே உத்தரவாதம் கிடையாது. ஒரு நேரத்துல பெங்களூர்ல என்ன நடந்தது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பார்க்ல வந்துட்டு காதலர்கள் வந்துட்டு ஒன்னா உட்காந்து பேசுறேன்னா அங்கேருந்து பஜ்ரங் தள்ல இருந்து ஒருத்தன் வருவான், 2 பேர் ஒரு கூட்டம் வரும். அவங்க 2 பேருக்கு ஒரு அறை விட்டு என்ன உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, கல்யாணம் ஆச்சு ஆகல, ஓட்டம் ஓடு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அதான் ஒட்டுமொத்தமாக வழிச்சு தூக்கி எறிஞ்சாங்க அந்த ஜனங்க. ஆனா அடுத்த முறை நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இவிஎம் வச்சு 20 சீட்டை பிடிச்சிடுறான். எவ்வளவுதான் அந்த கட்சி தடுக்க முடியும்? தேர்தல் ஆணையமே வந்து அதில் ஈடுபடும் போது என்னதான் பண்ண முடியும்? அப்படிதானே 79 தொகுதியில் ஜெயிச்சு ஆட்சியை கைப்பற்றுறாங்க. இல்லாட்டி அந்த தொகுதியை கழிச்சிட்டு பாருங்க, 161 தொகுதி தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா இருக்கும். எதிர்கட்சியுடைய ஆட்சி தான் இன்னைக்கு இருந்திருக்கும். அப்படியே முடிச்சிட்டாங்க. ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு கேட்கப்படல. காங்கிரஸே கூட இவிஎம் பொறுத்த வரைக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தியும் திருமாவளவன் அவர்கள் மட்டும் 2 பேரும் தான் பேசிருக்காங்க மக்களவையிலேயே. அந்த எஸ்ஆர் முதல்ல நம்ம வாக்குச்சீட்டுக்கு வரணும், இந்த இவிஎம் ஒழிக்கணும்ட்டு அவங்க 2 பேரும் தான் பேசினாங்க, வேற யாரும் பேசல. நடுவில் அகிலேஷ் யாதவ் பேசினாரு, விரிவா பேசினாரு, உண்மைதான். அப்போ எந்த இடத்துல கையை வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம கையை வைக்காம இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடியும் அது தொழில்நுட்ப ரீதியாக அதை சாதிக்கிறதையும் நம்ம மாத்தாம இது எதுவுமே மாறாது. நம்ம சொல்லிட்டே இருக்கலாம், இங்க இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது, அவங்க கொள்கை இதுதான் என்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா வன்முறை நடந்துகிட்டே இருக்கும், கலவரம் நடந்துகிட்டே இருக்கும். இதே நேரம் நீடிச்சது அப்படின்னா எங்கேயும் அதனால தமிழ்நாடு அவங்க வந்துட்டு ரொம்ப குறி வைக்கிறாங்க, ரொம்ப குறி வச்சு பேசுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல ஒருவேளை அவங்களுடைய கூட்டணி மறுபடியும் அதிமுக ஆட்சி, பிஜேபி ஆட்சினா அதிமுக எல்லாம் ஒண்ணுதான் வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டை 3ஆ பிரிச்சுருவாங்க. முதல்ல கொங்கு நாடு, வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு பிரிச்சு விட்டு இங்க எல்லா விதமான வேலைகளும் செய்வாங்க. எல்லாத்தையும் 3 யூனியன் டெரிட்டரி ஆகிடுவாங்க. பாண்டிச்சேரி, வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, கொங்கு நாடு அப்படி 4 யூனியன் டெரிட்டரி ஆகிடும். அமித்ஷா மோடி அதான் பண்ணுவாங்க. பாருங்க, முதல்ல பாத்தீங்கன்னா 97 லட்சம் அப்படின்னாங்க, 97,97,000. 10 லட்சம் பேருக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு 2003லயும் 5லயும் ஓட்டு போட்டிருக்கீங்க. அப்போ ஓட்டு போட்டிருக்கீங்க 2005 வரைக்கும். ஆனா உங்களுடைய ஃபார்ம்ல உங்க அப்பா பேர் இல்லை, ஏன் அம்மா பேர் இல்லை. இதே தேர்தல் ஆணையத்தினுடைய இங்க தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி சொன்னா முதல்ல ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க முதல்ல அப்படின்னாங்க. இப்ப ஆதாரத்தை கொண்டு வான்றாங்க, பர்த் சர்டிபிகேட் கொண்டு வான்றாங்க. இல்லாட்டி இந்த 10 லட்சம் பேர் அடிபடுவாங்க. அப்புறம் இன்னொரு காரணம் சொல்லிட்டு மறுபடியும் சொல்லலாம், அவருடைய நோக்கமே என்னன்னா நிறைய பேர் நீக்கணும் அப்படின்றது தான். எதுக்காக? பாஜக ஆட்சியை கொண்டு வரணும். வந்தா என்ன ஆகும் அதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரொம்ப வேகமா வேலை செய்யறாங்க. RSS ஆதரவான ஒரு மனநிலையை உருவாக்க ப்ரொஃபஷனல் வழியா வந்துட்டு பிஜேபி RSS காரங்க மூவ் பண்றாங்க. மருத்துவர்கள், இந்த மற்றவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்க கிட்ட மக்கள் வராங்க இல்லையா, அவங்கள RSS பத்தி பாசிட்டிவா பேசணும், அவங்கள பத்தி ஒரு தகவலை பரப்பணும். பொதுவாக மருத்துவர் நல்லா சேவை பண்ணாங்கன்னா அந்த மருத்துவரை வந்துட்டு தெய்வம் பார்க்கக்கூடிய குணம் நம்மளுக்கு உண்டு. இப்போ தெய்வம் மாதிரி நின்று வந்து காப்பாற்றினாருவாங்க. அவர் RSS பத்தி ப்ராபகண்டா பண்ணுவார். RSS இயக்கம் பத்தி தெரியுமா? அது எப்படிப்பட்ட இயக்கம் தெரியுமா? பிள்ளைங்களெல்லாம் அங்கே சேருங்க, ஒடுக்கத்தோடு வளருவாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. என்ன ஒடுக்கம்? அங்கேருந்து எப்படி வருவான், முட்டாளா வருவான் அப்படின்றது அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மக்களுக்கு நோயாளியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவிங் மைண்டு, கல்லிபிள் மென்டாலிட்டி அப்படியே இருக்கும். ரெடியா கிரைடுல சொல்லுவாங்க, அப்படி சொல்றதெல்லாம் ஆமா ஆமான்னு கேட்டுக்கிற மாதிரி ஒரு மைண்ட். ஏன்னா உடம்பு வீக்கா இருக்குது. சிந்தனை ஆற்றல் அற்ற நேரத்தில் வந்துட்டு அந்த ஊசியை போடுறது, எது மதவாத ஊசியை போடுறது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ வேறு இதுதான். இப்போ கலவரம் நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதை இரும்பு கரம் கொண்டு போகிறோம். ஸ்டாலின் கூட சொல்றாரு, இரும்பு கரம் கரும்பு கரம்லாம் எதுவுமே வேலை செய்யாது. வேலை செய்யறது அறிவு ரீதியா இதாண்டா RSS, இதாண்டா அகில் பாரதி வித்யார்த்தி பரிஷத், இதுதான் BHP, இதுதான் ABVP, இதுதான் பஜ்ரங் தள் அப்படி சொல்லிட்டு ஒன்னுடைய வரலாறும் சின்ன சின்ன பிட்டா போட்டு மக்கள்கிட்ட சொல்லணும். சொல்லி அவங்க வந்தாலே மக்கள் துரத்துறக்கூடிய அளவுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தினால் தவிர இந்த சமூக அமைதியை நாம் காப்பாற்ற முடியாது. ஆசிரியர் விட்டு சொல்லணும், ஆமா RSSன்றது இதுதான், இந்த நாட்டினுடைய கலவர வரலாறு, வன்முறை வரலாறு அப்படின்றது புத்தகத்தை எழுதி வெளியிடுங்க, அதை ப்ரொமோட் பண்ணுங்க. அப்பதான் சரிப்பட்டு வரும். இவங்க இந்துன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்றத விளக்கி போடுங்க. அது செய்யாம இந்தியா முழுவதும் சொல்றேன், அனைத்து மொழிகள்லையும் இந்த வரலாறு கொண்டு போகணும். அப்படி பண்ணல அப்படின்னா எதிர்காலத்தில் இந்தியா அவர்களுடைய பிடியில் சிக்கும். அறிவை கொண்டு செய்ய வேண்டிய நாம் கடமையை செய்யவில்லை என்றால் அப்புறம் அறிவிருந்தும் பிரயோஜனம் இல்லை, எதையும் காப்பாற்ற முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், வலிமையாக இதை பகிருங்கள், பரவலாக பகிருங்கள், ஒவ்வொருவரிடமும் பேசுங்கள். இந்த அபாயத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் மூலமானது இவிஎம், தேர்தல் ஆணையம், அதான் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்பு தொடரே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும்.
இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.